இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. திடீர்னு எப்படி சேலையில தீ பிடிக்கும் ஒண்ணும் புரியலையே. தீ பிடிக்கிற மாதிரி பக்கத்துல எதுவுமே இல்லையே சித்தி. அப்புறம் எப்படி இது நடந்துச்சு? எனக்கு என்னமோ இது சாமி குத்தோன்னு தோணுது. சாமி குத்தமா? ஏன் மாப்பிள்ள அப்படி சொல்றீங்க? ஆமா மாமா, இது சாமி குத்தமா தான் இருக்கும். கோவில் சடங்கு அவமதிச்சதுனால தான் இப்படிலாம் அபசகுடமா நடக்குதுன்னு எனக்கு தோணுது. அபசகுடமா? நீங்க என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? மாமா, பாட்டி வந்து முளைப்பாறை எடுக்கிறதுக்காக பேத்திங்களை கூப்பிட்டாங்கல்ல? ஆமா. அப்ப அத்தையும் சின்னத்தையும் சேர்ந்துக்கிட்டு உங்க பொண்ணுங்களை விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல? அந்த சாமி குத்தம் தான் இப்படிலாம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. எதோட முடிச்சு போடுறீங்க? சேலையில நெருப்பு பிடிச்சது சாதாரண விஷயம்தான். இத போய் சாமி குத்தம் அது இதுன்னு பெருசா பேசுறீங்க. சின்னத்த, எவ்வளவு நாள் ஒரு வாட்டியாச்சும் இந்த வீட்டுல எங்கேயாச்சும் உங்க புடல தீ பிடிச்சிருக்கா? சொல்லுங்க சொல்லுங்க மாமா. இன்னைக்கு நீங்க எதர்ச்சியா டைனிங் டேபிள்ல ராணி மாதிரி உட்கார்ந்து செல்போனை பார்த்துட்டு இருக்கும்போது உங்க புடல தீ பிடிக்குதுன்னா இத வேற என்னன்னு சொல்றது? சாமி குத்தனா? ஆமா, மாமா சொல்றதும் கரெக்ட் தான். முளைப்பாறை எடுக்க கூடாதுன்னு என்ன தடுத்தீங்கல்ல, அதான் கடவுள் சோதனை காட்டுறாரு. இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க, பெருசுப்படுத்தாதீங்க. பெருசுப்படுத்தாதீங்க அத்த. அப்படி அசால்ட்டா விடுற மாட்டா இது? சாமி குத்தம் உங்களோட முடியாம இந்த குடும்பத்துல இருக்கிற மத்தவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்தா யாரு பதில் சொல்றது? எங்க பெரியத்தைக்கு வந்ததுன்னா தாங்குமா அந்த குடும்பம்? அப்போ இதுக்கு என்னமாமா பண்றது? யாராவது சாமியார கூட்டிட்டு வந்து குறி கேட்கலான்னு தோணுது. அவர் ஏதாவது பரிகாரம் சொன்னாரு வச்சுக்கோங்க, அது அப்படியே செஞ்சிடலாம். மாப்பிள்ள சொல்றதா கரெக்ட். யாராவது சாமியாரை கூட்டிட்டு வந்து நம்ம பரிகாரம் கேட்டுருவோம். அதெல்லாம் வேண்டாம் மாமா, தேவையில்லாத வேலை. அப்படிலாம் சொல்லாதீங்க. தெய்வ குத்தமா எடுப்போது. சாமியார் வரட்டும், அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். நான் சொல்றதை ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? சொன்னா கேளுங்களேன், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல, விடுங்க. சந்திரா, எல்லாரும் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, சாமியார் வரட்டும், அவர் இதுக்கு என்ன சொல்றாருன்னு கேட்போம். மாப்பிள்ள, நீங்க போய் கூட்டிட்டு வாங்க. சரிங்க, கூட சகலையும் கூட்டிட்டு போறேன். சரி, போயிட்டு வாங்க. பாப்பா போலாம். சந்திரா, நீ போய் ட்ரெஸ் மாத்து.